இன்னையோட என்னோடய கார்டன் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வீட்டு தோட்டத்துக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த கேக்டஸ் தாங்க. இந்த கேக்டஸ் எல்லாமே பிளாசம் கார்னரில் தான் வாங்கினேன். ரேட்டு ரீசனபிளாக தான் இருக்குது. செடிகளும் ரொம்ப தரமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கேக்டஸ் வாங்கினோம்னா பிளாசம் கார்னரை காண்டாக்ட் பண்ணுங்கள். செடிகள் ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்பவும் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அப்புறம் எப்பவும் போல் எங்கள் வீட்டில் பூத்திருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் தான். டானு 9 மணி ஆனால் இந்த பூக்களெல்லாம் விரிய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் இந்த பூக்கள் எல்லாம் பூக்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளே உள்ளே வரவங்களோட பார்வை இந்த செடிகள் மேலே படாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க. உடனே ரியோ வந்துடுவான். என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு வந்துடுவான். அதை ரியோவோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னால் எந்த வீடியோவும் கார்டனில் எடுக்க முடியாது. தலைவன் உடனே தலையை கொடுத்துருவான் உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. இந்த ரெட் கலர் பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு அழகு. நிறைய ஈஸியாக மல்டிப்ளை ஆயிடுச்சு. திருப்பி வந்துட்டான்ல ரியோ என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் எப்பவும் போல் பூத்திருக்கக்கூடிய இந்த பூக்கள் உடனே ரியோ போய் கேட்குறான் பூக்கள், நீங்களா நல்லா இருக்கீங்களான்னு அப்படி கேட்குற மாதிரி இருக்காவே உள்ளே போய் தலையை கொடுத்துக்கிட்டு செக் பண்ணுறது. அப்புறம் இது என்னுடைய வாடாமல்லி, ஒயிட் கலர் வாடாமல்லி. அந்த தொட்டி முழுக்க இன்னும் நிறைய செடிகள் வச்சா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் போல இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே அந்த அழகு செடி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சு அது என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இது என்னோடய தாமரை குளம். வழக்கம் போல் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படா மொட்டு வரணும், வரமாட்டேங்குது. இந்த பூக்களுக்கு இடையில எங்கள் ரியோ ரொம்ப அழகாக இருக்காங்க. Thank you.